ஓம் சாந்தி. 9/4/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலமாக உண்மையான விஷயங்களை கேட்டு வெளிச்சத்தில் வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய கடமை அனைவரையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானம் சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்தை அவசியம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பதில்: வாயிலிருந்து அடிக்கடி பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இதன் மூலமாக தன்னுடையது என்ற தன்மை முடிந்து போகும். ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். பாபா என்று கூறுவதினால் சர்வவியாபியினுடைய ஞானம் முதலிலிருந்தே முடிந்து போய்விடும். ஒருவேளை யாராவது பகவான் சர்வவியாபி என்று கூறினால் தந்தை அனைவருக்குள்ளும் எப்படி இருக்க முடியும் என்று கேளுங்கள். இன்றைய பாடல்: இன்று இருளில் இருக்கிறான் மனிதன். ஓம் சாந்தி. குழந்தைகள், என்ன கூறினீர்கள் மற்றும் யாரை அழைத்தீர்கள்? ஹே ஞானக்கடல், அதாவது ஹே ஞான சூரியன் பாபா. பகவானை பாபா என்று சொல்லப்படுகிறதல்லவா? பகவான் தந்தை என்றால் நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள். குழந்தைகள் கூறுகிறோம், நாங்கள் இருளில் வந்து கிடக்கிறோம் என்று. நீங்கள் எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. பாபா என்ற வார்த்தை கூறியவுடன் லவ், அதாவது அன்பு வந்து விடுகிறது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையப்படுகிறது. ஈஸ்வரா, பிரபு என்று கூறுவதினால் தந்தையினுடைய ஆஸ்தியினுடைய ரசனை வருவது இல்லை. பாபா என்று கூறுவதினால் ஆஸ்தி நினைவுக்கு வந்து விடுகிறது. தந்தை புரிய வைக்கிறார், பாரதவாசிகளாகிய நீங்கள் வெளிச்சத்தில், அதாவது பகலில் இருந்தீர்கள். இப்போது இரவில் இருக்கிறீர்கள். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல், எல்லைக்கப்பாற்பட்ட இரவு. இதைதான் பிரம்மாவினுடைய பகல் சத்யுகம் திரேதாயுகம், பிரம்மாவினுடைய இரவு துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான விஷயத்தை இப்போது தந்தையின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பாரதவாசிகள் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினர்களாக இருந்தீர்கள். உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்தீர்கள். அப்போது வேறு எந்த ஒரு தர்மமும் கிடையாது. அதை ஸ்வர்க்கம், அதாவது கிருஷ்ணபுரி என்று சொல்லப்படுகிறது. இதுவோ கம்சபுரி ஆகும். அனைத்து மணப்பெண்களுக்கும் பகவான் பிரைட் க்ரூம், அதாவது மணவாளன் ஒருவராவர். இதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. ஆகையினால் ஆத்மாவிற்கு தந்தை யார் என்று கேட்கும்போது குழப்பம் அடைகிறார்கள். எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். அப்ப நம்ம கேட்கணும் அவங்க கிட்ட, அட, நீங்கள் ஆத்மாக்கள், உங்களுடைய தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று. இறை தந்தை என்று கூறுகிறார்கள். பிறகு அவருடைய பெயர் உருவம் என்ன? இறைவனை பற்றி தெரிந்திருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது சர்வவியாபி என்று கூறிவிடுவார்கள். அட, குழந்தைகளுக்கான தந்தை எப்போதாவது சர்வவியாபியாக இருக்க முடியுமா என்ன? ராவணனுடைய அசுர வழிப்படி எவ்வளவு முட்டாள்களாக மாறிவிட்டார்கள். தேக அபிமானம்தான் முதல் நம்பரில் இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்வது இல்லை. நான் இன்னார் என்று கூறுகிறார்கள். இது உடல் ரீதியான விஷயமாகிவிட்டது. உண்மையில் நான் யார் என்பதை அறிவதில்லை.
நான் நீதிபதியாக இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன், நான் நான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது தவறாகும். நான் மற்றும் எனது, இந்த இரண்டுமே இரண்டு விஷயங்கள் ஆகும். ஆத்மா அழியாதது, உடல் அழியக்கூடியதாகும். பாரதம் சுகதாமமாக இருந்தது. அப்போது இறைவனை யாருமே அழைக்கவில்லை. அங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை. இங்கேயோ ஓ சாந்தி தேவா என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அமைதிதான் உங்களுடைய சுய தர்மம் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். உங்களுடைய கழுத்து மாலையாகும். ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியதாகும். சாந்தி தாமத்திலிருந்து பிறகு சுகதாமத்திற்கு செல்கிறது. அங்கேயோ சுகமோ சுகம் இருக்கும். அங்கே நீங்கள் கதற வேண்டிய விஷயமே இல்லை. துக்கத்தில்தான் கதறுகிறார்கள். இரக்கம் காட்டுங்கள், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பாபா வாருங்கள் என்று. ஷிவ் பாபா, இனிமையான பாபா, மீண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவசியம் வருகிறார் அல்லவா? ஆத்மா பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டு இருக்க முடியாது. ஆத்மா ஒரு புள்ளி நட்சத்திரம் போன்று இருக்கிறது. இப்போது அனைவருக்கும் கிரகணம் பிடித்திருக்கிறது, கருப்பாகி விட்டார்கள். ஆகையினால் ஹே ஞான சூரியனே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஞானமை சத்குரு கொடுக்கிறார். அறியாமை இருள் அப்போது அழிகிறது. புத்தியில் தந்தையினுடைய விஷயம் வருகிறது. ஞானக்கடல், பதித பாவனர், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தைதான். பகவானை சந்திப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது என்று சாதுமார்கள் கூறுகிறார்கள். சாஸ்திரங்கள் படிப்பது, யக்யம், தவம் போன்றவை செய்வது, இது இறைவனை சந்திப்பதற்கான வழி என்று கூறுகிறார்கள். ஆனால் பதிதர்கள் பிறகு பாவனமான உலகத்திற்கு எப்படி செல்ல முடியும்? பாபா அழகா கேக்குறாங்க. நம்ம சாஸ்திரங்கள் படிக்கிறதாலேயோ, யாகம் தவம் வளர்க்கறதாலேயோ கடவுளை சந்திக்கலாம், அதுதான் இறைவனை சந்திக்கிறதுக்கான வழின்னு சொல்றாங்க. ஆனா நாம பதிதர்களா தானே இருக்கோம். இப்ப பதிதர்களா இருக்கும்போது பாவனமான உலகத்துக்கு எப்படி போக முடியும்? அதனால பாபா சொல்றாங்க, நானே வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பகவான் ஒருவர்தான். பிரம்மா விஷ்ணு சங்கரும் கூட தேவதைகள்தான். அவர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கும் தந்தை சிவன்தான். பாபா கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். இதுதான் நினைவு யாத்திரை, அதாவது யோக அக்னி ஆகும். உங்களுடைய தலையின் மீது பாவ சுமைகள் இருக்கிறது. அதை இந்த யோக அக்னியின் மூலமாக பஸ்மம் செய்யுங்கள். ஹே இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பொற்காலம் கோல்டன் ஏஜிலிருந்து இப்போது இரும்பு யுகம் அயன் ஏஜிற்கு வந்து விட்டீர்கள். இப்போது என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள். இது புத்தியினுடைய வேலை அல்லவா? நான் நான் என்று ஆத்மா கூறுகிறது. ராவணன் உங்களை பதிதமாக மாற்றிவிட்டான். எப்போது பதிதமாக மாறுகிறீர்களோ அப்போதுதான் தந்தையை அழைக்கிறீர்கள். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறுகிறார்கள், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஞானம் கொடுக்கக்கூடிய ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான். அவர்தான் வந்து ஒரு நொடியில் ஆஸ்தியை கொடுக்கிறார். இப்போது நீங்கள் தந்தையினுடையவர்களாக மாறியிருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சூரிய வம்ச சந்திர வம்சத்தினுடைய ஆஸ்தியை அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் அகால மரணம் இருக்காது. நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். துன்பத்திற்கான பெயரே இருக்காது. அதை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தின் மூலமாக நீங்கள் குழந்தைகள் சத்கதியை அடைகிறீர்கள்.
ஞானம், பக்தி, வைராகியம் என்று பாடப்பட்டிருக்கிறது. பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகிறது. ஏனென்றால் சத்தியுகத்தினுடைய அரசாட்சி கிடைக்கிறது. தந்தை இப்போது கூறுகிறார், குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. என்னை நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் என்னிடத்தில் வந்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தலையின் மீது என்ன பாவசுமை இருக்கிறதோ அதை யோக அக்னியின் மூலமாக பஸ்மம் செய்ய வேண்டும். புத்தியின் மூலமாக உடல் உட்பட உடலினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அழைப்பது அல்லது கதறுவதற்கு பதிலாக தன்னுடைய அமைதி என்ற சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அமைதி கழுத்து மாலையாகும். தேக அபிமானத்தில் வந்து நான் மற்றும் எனது என்ற வார்த்தையை கூறக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்த வேண்டும். வரதானம். தன்னுடைய சதோகுண பார்வையின் மூலமாக மற்ற ஆத்மாக்களின் பார்வை உள்ளுணர்வை மாற்றம் செய்யக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. திருஷ்டியின் மூலமாக சிருஷ்டி மாறுகிறது என்ற பழமொழி இருக்கிறது. அதாவது திருஷ்டினா பார்வை, திருஷ்டினா உலகம். நம்ம எப்படி பார்க்குறோமோ அதற்கேற்றாற் போல உலகம் வந்து மாறும் அப்படிங்கிறது தான் பழமொழி. எப்படிப்பட்ட தமோகுண அல்லது ரஜோகுண ஆத்மாவினுடைய பார்வை, உள்ளுணர்வு மற்றும் அவர்களுடைய மனநிலையும் மாறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பார்வை சதோகுணம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க முன்னாடி ஒரு தமோகுண அல்லது ரஜோகுண ஆத்மா வராங்க. அவங்க பார்வையும் சரி, உள்ளுணர்வு அல்லது மனநிலை எல்லாமே சரியில்லை. அவங்களது தமோகுணமாக தான் இருக்கு, ரஜோகுணமா இருக்கு. ஆனா உங்களுடைய பார்வை அந்த மாதிரி சத்தோகுணமா இருக்கணும். அப்ப அவங்களுடைய அந்த விஷயங்கள் மாறுற அளவுக்கு இருக்கணுங்கிறார் பாபா. யாரெல்லாம் உங்கள் முன்பு வருகிறார்களோ அவர்களுக்கு உங்களின் பார்வையின் மூலமாக 3 லோகங்கள், அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை கதை தெரிய வர வேண்டும். இதுதான் பார்வையினாலேயே திருப்திப்படுத்துவது ஆகும். கடைசியில் எப்போது ஞானத்தினுடைய சேவை நடக்காதோ அப்போது இந்த சேவைதான் நடக்கும். ஸ்லோகன். தூய்மையினுடைய நடைமுறை சொரூபம் சத்யதா, அதாவது தெய்வீகத்தன்மை ஆகும். இன்றைய அவ்யக்த சமிகை. மகானாக மாறுவதற்காக இனிமை தன்மை மற்றும் பணிவு என்ற குணத்தை கடைபிடியுங்கள். இனிமை தன்மை மற்றும் பணிவு என்ற குணம் நமக்கு குனிவதற்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த அளவிற்கு இப்போது உங்களுடைய சம்ஸ்காரங்களில், எண்ணங்களில் நீங்கள் குனிகிறீர்களோ, அதாவது தலை வணங்குகிறீர்களோ, அந்த அளவிற்கு உலகம் உங்கள் முன்பு தலை வணங்கும். குனிவது என்றால் குனிய வைப்பதாகும். சம்ஸ்காரத்திலும் கூட குனிய வேண்டும். மற்றவர்களும் நம் முன்பு குனியட்டுமே என்ற எண்ணமும் வரக்கூடாது. நாம் குனிந்தோம் என்றால் அனைவரும் குனிவார்கள். யார் உண்மையான சேவாதாரியாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்போது அனைவரின் முன்பு குனிகிறார்களோ அப்போதுதான் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி.
ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர். அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே. தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.